பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது தான் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு அமைப்பும். ஜனாதிபதியாக இருக்கட்டும், ஒரு பிரதமராக இருக்கட்டும், ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் யார் தேர்ந்தெடுக்கிறா? மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுபோல் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவன் வந்து நாட்டுக்கு ராஜாவாக இருந்தால் எங்களுக்கு நல்லது என்று தெரிந்து கொண்டார்கள். அவன் பார்த்தீங்கன்னா சகரியான ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் என்ன சொல்கிறாரோ எதிர்காலத்தில் அதெல்லாம் நடக்கும். அவருடைய நாட்களில் இவன் தேவனை தேடுவதற்கு மனது இணங்கி இருந்தான். ஒரு நல்லவங்களோட நம்ம சேரும்போது நம்மளுக்கு நல்ல பழக்கம் என்ன பண்ணிடும்? வரும். அப்படி தான் இருக்கணும். எல்லாரும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? இப்படியே தேவைன்னு தெரியக்கூடாது. குடிகாரம் கூட, ரெவடி கூட, துன்மார்க்கமாக நடக்கிறவங்க கூட, பெண்களை சேதப்படுத்துன்னு சொல்லி போகிறவங்க கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? போய் தெரியக்கூடாது. அதே பார்த்தீங்கன்னா பெண்களையும் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமான பொம்பளைங்க இருப்பாங்க, திருடுவாங்க, சீட்டு விளையாடுவாங்க, குடிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க, இப்படி அநேகம் இருக்கிறாங்க. அவங்களோட நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி அன்னைக்கு இருந்திருக்கிறார், சகரியா என்கிற தீர்க்கதரிசி. அந்த நாளில் இவனு இருந்ததுக்கு ஒரு பெரிய சாட்சி கொடுக்குறார். இப்போ ஒரு நல்லவங்க ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்கன்னா நீங்கள் பக்கத்தில் குடினா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க, நானும் என்ன பண்ணுறேன்? குடியிருக்கிறேன். ஒரு பெரியவங்களை சொல்லுவாங்க, இது மாதிரி அண்ணா பிறந்த நாட்களில் நாங்களும் என்ன பண்ண ஊரில் பிறந்திருந்தவங்களுக்கு அது பெருமை. மகாத்மா காந்தி பிறந்தப்ப நாங்களும் உயிரோட இருந்தோம், எங்களுக்கு ஒரு பெருமை அப்படின்னு போது சகரியாங்கிற தீர்க்கதரிசி பிறந்த நாட்களில் இவனும் இருந்து அவருடைய நடவடிக்கைகளை இவன் கடைபிடிச்சதுனால இவன் கர்த்தருக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்தான். இவன் தேடிக்கிட்டு இருந்த எல்லா காரியத்திலையும் கர்த்தர் இவனுடைய காரியங்களை என்ன பண்ணாரு? வாய்க்க செய்தார். அப்ப நம்ம கர்த்தருக்கு பிரியமா நடக்கும்போது, கர்த்தருடைய தேவைகளை அறிந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கும்போது நல்ல ஒரு புத்திமானாய், ஒரு ஒழுக்கம் உள்ளவர்களாய், குடிவெறி இல்லாதபடிக்கு, அசுத்தக்கிரிகள் இல்லாதபடிக்கு, சிகரெட்டுகள் இல்லாதபடிக்கு, ஒரு துன்மார்க்கமான காரியங்கள் இல்லாதபடிக்கு நம்ம இருக்கும் பொழுது தேவன் நம்மை தேடி வருவார். அவருக்கு பிடித்தமான காரியங்களை செய்வார், தேவன் தேடி வருவார். அப்படி தேடி வர்றது மட்டும் இல்ல, நம்ம என்னென்ன காரியத்தில் ஈடுபடுறோமோ எல்லாத்தையும் வெற்றியாய் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. நீங்க சாமிக்கு பிரியமா நடந்துட்டீங்கன்னா நீங்க அப்படி காலடி எடுத்து வைக்கிறதுல உங்க காரியம் வாய்க்க பண்ணிடுவார். ஒரு காரியத்தை எடுத்து வைக்கிறதுல உங்க காரியங்களை முடித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுபோல நம்ம தேவனுக்கு பிரியமா நடந்துட்டோம்னு சொன்னா நாளைக்கு இந்த காரியத்தை செய்யலாமா அப்படி யோசிக்கிறது, காரியம் நடந்து முடிஞ்சிடும். எப்படி நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. 26 அதிகாரம் 15வது வசனம். கோபுரங்கள் மேலும் அலங்க சுவர்களின் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் அதை உபயோகப்படுத்துவதற்கு நிபுணரான தொழிலாளர்களை கற்பித்த எந்திரங்களையும் அவன் ராஜாவா இருந்த தேசத்திலே உண்டாக்கினான். அப்படியே கீர்த்தி போதும். பாருங்க, இறைவன் கூட இருக்கிறதுனால, ஒருத்தன் கூட இறைவன் இருக்கிறதுனால அவன் செய்யறதெல்லாம் என்ன பண்ணுது? உலகம் பூரா பரவுது. அவன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே குண்டு வீசுறதுக்கும் அம்பு விடுறதுக்கும், எங்கேருந்து அம்பு விடலாம், எப்படி மக்களை தாக்கலாம், நம்ம எதிரி வந்தால் எப்படி காத்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் புத்திமானாய் நடந்தான். அப்போ இவன் காரியம் எல்லாத்துலையும் யார் கூட இருக்கா? இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். உலகத்தை உன்னை என்ன உண்டாக்கின தெய்வம் இருக்கிறது. நீ எந்த காரியத்தை செய்தாலும், நான் இந்த காரியத்தை செய்ய போறேன் சுவாமி, எனக்கு இதை நீங்க வாய்க்க பண்ணுங்க. இந்த காரியத்தை நான் செய்ய போறேன் சாமி, இதை நீங்க தான் சரி பண்ணணும். நான் இந்த காரியத்துக்கு புறப்படுறேன், நீங்க தான் என் கூட வரணும். இந்த காரியத்தில் நான் ஜெயம் எடுக்கணும், இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுங்க கேளுங்க. நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பார். நான் அடிக்கடி சொல்றது அதே தான். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு அண்ணன் இருக்காங்க, 2 அக்கா இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க, தங்கச்சி இருக்காங்க, எல்லா சொந்த பந்தமும் இருக்காங்க. அம்மா அப்பாவும் கிடையாது, மனைவி பிள்ளைங்க கிடையாது. நான் யாரையும் எதிர்பார்த்தோம் இல்லைங்க, என் ஆண்டவனை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல நான் தனியா தான் இருக்கிறேன். வீட்டில் படுத்திருந்தாலும் ஒண்டி தான், எந்திரிச்சாலும் ஒண்டி தான். அநேக நாட்கள் ரொம்ப இப்போ கிட்டத்தில் அதிகமாக இங்கே வந்துட்டு என்னை பார்த்துட்டு போகிறவங்க ராஜேந்திரன் தான். அடிக்கடி வந்து இப்படியே 2 நாளைக்கு ஒருக்க வந்துடுவாங்க, வந்து பார்த்துட்டு தண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு போவாங்க. தனிமை தான். ஆனால் என் கூட யாருங்க இருக்கா? வானத்தையும் பூமியெடுத்து இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன தேவை உனக்கு எல்லாத்தையும் தர ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ ஒரு தனியாக இருக்கிற எனக்கே நான் கேட்கும்போது எல்லாத்தையும் தேவன் கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறார்னா
நீங்க ஒரு குடும்பத்துல 2 பேரும் 3 பேரும் அண்ணன் தம்பி அக்கா மனைவி சகோதரன் இருக்கும்போது நீங்க எல்லாரும் கேட்டா எவ்வளவு உதவி செய்வார். நான் ஒருத்த கேட்கும்போது எனக்கு இவ்வளவு உதவி செய்தார்னா கணவன் மனைவியா கேட்டு பாருங்க, இன்னும் உங்களுக்கு அதிக உதவி கிடைக்கும். பிள்ளைகள் கேங்க, அந்த குடும்பத்துக்கான இன்னும் அதிக உதவி கிடைக்கும். ஒரு 4 பேர் சேர்ந்து கேட்கும்போது ஒரு வண்டி பாரமா இருக்கு, ஒருத்தரால அந்த வண்டியை என்ன பண்ண முடியலங்க, இழுக்க முடியல. ஒரு 2 பேர் ஓடி வந்து தள்ளினாங்கன்னா ஈஸியா அந்த பாரம் என்ன பண்ணிடும், போயிடுங்க. நீ குடும்பத்துல 4 பேருக்கா 4 பேர் அந்த தேவனை வேண்டிப்பார். 3 பேருக்கா 3 பேர் இந்த சாமியை கும்பிட்டு பார். நிச்சயமா உண்மை ஆசீர்வதித்து உன் குடும்பத்தை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க கும்பிடணும், அதிகாலை எந்திரிக்கணும். எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு, எல்லாமே நீங்க தான்ப்பா, இந்த குடும்பத்தை நடத்துறது நீங்க தான், யாருமே அனாதை கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் இறைவன் இருக்கிறார். உங்களுக்கு என்ன பாரம் மன கஷ்டத்தை எல்லாத்தையும் எடுத்து போட அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு சோதனை சபிக்கிறேன். அப்படிதான் இந்த ராஜாவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். கர்த்தருக்கு சோதனை 16வது வசனம். அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று, அவன் பலப்பட மட்டும், நல்லா கவனிங்க, அவன் உயர்ந்து செழிக்கு மட்டும் பலப்படு மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் செய்த காரியம் எல்லாம் நடந்துச்சு பாருங்க. அவன் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்கறது எல்லாமே நடந்துருச்சு. ஆச்சரியமா அனுகூலம் உண்டாயிற்று. 16வது வசனம். அவன் பலப்பட்ட போது, அவன் நல்ல பணக்காரனா நல்ல செல்வாக்கா ராஜாவா அவனுக்கு நிறைய மக்கள் சேர்ந்த பிறகு தனக்கு கேடு உண்டாகும் மட்டும், தனக்கே ஆக்கினைகள் கேடுகள் வரும் மட்டும் அவனுடைய மனது பெருமையாகி யாரு அவனை ஆசீர்வதிச்சு உயர்த்தி வைத்த அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். போதும், பார்த்துட்டீங்களா? அப்போ நம்மளை இறைவன் உயர்த்தும் போது, நல்லா ஆசீர்வதிக்கும் போது, நல்லா நம்மள ஒரு நோயோட இருக்கிறோம், ரொம்ப நாள் அதை எங்கேயுமே போய் தீர முடியல, டாக்டர்கிட்ட போய் காப்பாற்ற முடியல, இறைவனை தேடுறோம், இந்த நோய் குணமாகுது. பயங்கரமான கடன் பிரச்சனை அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, என்னடா பண்ண போறோம், 4 பக்கத்துல நெருக்கமா இருக்கு, நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை என்ன பண்றாரு, அந்த இறைவன் தீர்த்து வைக்கிறார். ஐயோ, நம்ம பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலையே நினைக்கிறீங்க, திருமணத்தை செய்து வைக்கிறார். நம்ம பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கல நினைக்கும், நல்ல ஒரு வேலையை தருகிறார். ஆனா எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் எந்த தேவை உங்களுக்கு சந்திக்கப்படணுமோ சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த இறைவன் என்ன பண்ணிடக்கூடாது, மறக்க கூடாது. இவன் ராஜாவாயிட்டான், இவன் செஞ்சது எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், இவன் செஞ்ச காரியம் எல்லாத்தையும் உயர்த்தி வைத்தார். அவனுக்கு என்ன வந்துருச்சு, பெருமை வந்து, நம்ம தான் இது மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சோம், நம்ம தான் இந்த உலகத்தை ஆள்றோம், நம்மளால தான் நம்ம ராஜாவா இருக்கிறோம், நம்மளுக்குள்ள பலனும் நம்மளோட சம்பாத்தியம் தான் நம்மளை உயர்த்தினுச்சுன்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவன் என்ன பண்றான், மேல வாசிங்க. தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட ஒரு ராஜாவாயிட்டான். அவனுக்கு எல்லா பவரும் இருக்கு, அவன் எங்க வேணாலும் என்ன பண்ணலாம், போகலாம். ஆனா என்னதான் நீ ராஜாவா இருந்தாலும், ஒரு ஊர்ல ஒரு கழுதையும் ஒரு நாய் வளர்த்தாங்களாம். டெய்லி நாய் என்ன பண்ணுங்க, நைட்ல காவல் காக்கும். இப்படி காவல் காத்துட்டு இருக்கும்போது நாய் சொன்னிச்சான், முதலாளிகிட்ட போய் கேட்காம யார்கிட்ட கேட்கணும், ஆண்டவன்கிட்ட கேட்கணும். நமக்கு என்னைக்குமே அது ஆண்டவன்கிட்ட கேட்கிற பிரச்சனையே கிடையாது. சபைக்குள்ள வந்தா யார்கிட்ட கேட்கணுங்க, ஊழியக்காரன்ட்ட கேட்கணும், கேட்கறதே இல்லை. யாருக்கிட்டாச்சும் போய் கேட்கறது, ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட வேண்டியது. கடைசியில என்ன பண்ணுவோம், 4 பக்கம் போய் பிச்சுக்கிட்டு நட்டுக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாய் என்ன பண்ணிடுச்சு, கழுதைகிட்ட போய் லீவு கேட்குது. யார்கிட்ட கேட்டிருக்கணுங்க, கேட்கணும். கழுதைகிட்ட போய் லீவு கேட்டுச்சு, நான் 2 நாள் எனக்கு லீவு கொடு, நீ 2 நாள் என்ன பண்ணிடு பார்த்துக்கணும். சரி, இதுதான் புத்தி இல்லாம போய் கேட்குது. அந்த கழுதைக்கு எங்க போச்சு புத்தி? இங்க இருக்கிற, நான் உங்களை சொல்லல, கழுதையே சொன்னேன். அந்த கழுதை என்ன சொல்லிடுச்சு, எப்பா என்ன கேட்காத, உனக்கு எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறான். எங்க இருக்கான் எஜமான்? மேல இருக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவன்கிட்ட கேட்கணும். இது சொன்னிச்சு. அப்படியா, சரி 2 நாள் லீவ் எடுத்துக்க. ஏன்னா இவங்க பெரிய மனுஷர் ஆயிட்டாங்க. 2 நாள் லீவ் எடுத்துக்கன்னு சொன்னதும், அப்ப நாய் செய்யறது நைட்ல என்ன செய்யணும், யாரும் ஆள் வந்தா என்ன செய்யும், நாய் குலைக்கும். அதே வேலையை கழுத செய்யணும்ல. சரி, என்ன படிச்சு நைட்டு படுத்துச்சு, ஒரு 2 திருடம் வந்துட்டான் ஆடை பிடிக்கிறதுக்கு. கழுத நைட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்லி கத்துது, திருடம் வரான்னு கத்துது, அது பாஷையில கத்துது. கழுத கத்தி பார்த்திருக்கேமாப்ல? சரி, இப்ப கத்திராத, அது மாதிரி அது கத்துது. இவர் தூங்கிட்டு இருந்த முதலாளி முழிச்சு பார்த்தான். சும்மா இருக்க மாட்டா, பேசாம படு. இதே நாய் குலைச்சா அவன் ஏதாச்சும் கேட்பானா, டக்குன்னு டார்ச் லைட் அடிச்சு என்ன பண்ணுவான், பாப்பான். சும்மா இருக்க மாட்டா, பேசாம படு அப்படின்னா.
மறுபடியும் என்ன பண்ணான், திருடன் தலைமாட்டிக்கிட்டு வந்துட்டான். மறுபடியும் கழுத்து சத்தமாக கத்துனுச்சு. திரும்பி பார்த்தான், என்ன தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்க, பேசாம இரு அப்படின்னா. இது என்ன நினைச்சிச்சு கழுது, அட அறிவு கட்டவனே திருட்டு போய் நிக்கிறான்னு சொல்லி இன்னும் சத்தமாக கத்துது. எடுத்தான் ஒரு கட்டைய, லீவு கொடுத்தாங்கல்ல, வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டான் கழுதைய. கழுதை கத்திக்கிட்டே ஓடுது, அறிவு கட்டவனே உனக்கு நல்ல செஞ்ச நீ அடிக்கிறியான்னு. அப்ப நாய் செய்யறத கழுதை செய்யறத கழுதை செய்யணுங்க. உங்கள்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அதை நீ செய்யணும். கணவனா இருந்தா கணவன் செய்யற வேலையை செய்யணும், மனைவியா இருந்தா மனைவி செய்யற வேலையை செய்யணும். ராஜா என்ன பண்ணணும், வெளியில நிக்கணும், உள்ள இருக்கிற தீபம் காட்டுற அந்த ஆசாரியன் ஊழியக்காரன் தான் என்ன பண்ணணும், தூபத்தை காட்டணும். இவர் நேரா உள்ள போனாரு, பின்னாடி பரிவாரங்களோட ஒரு 10 பேரோட உள்ள போனாரு. சேவகன் அவன் போர் வீரனோட டக்குனு போய் தூப கலசத்தை எடுத்துட்டார். பார்க்கலாமா? 16 மறுபடியும் வாசிங்க. அவன் பலப்பட்ட போது, அவன் நல்லா தைரியசாலியா பலசாலியா பணக்காரன் ஆன போது, என்ன வாசிக்கிறீங்க? 16 தானே, பகுதியில இருந்து வாசிங்க. 16ல பகுதியில இருந்து வாசிங்க, பாதியில இருந்து. கர்த்தருக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். 17 ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தருடைய ஊழியக்காரரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும். பாருங்க, இவன் உள்ள போனதுமே என்ன பண்ண, அவன் கூட 80 பேர் வந்தாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க, ஆலயத்துக்குள்ள போறாங்க. 18 ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு ஆராதனை செய்வது உனக்கு செய்யற காரியம் இல்ல. நீ ராஜாவா இருந்தாலும் நீ போய் என்ன பண்ணக்கூடாது, உள்ளக்க தூப வர்க்கத்தை பிடிக்க கூடாது, நீ போய் ஆராதனை செய்யக்கூடாது. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாய் நேர்ந்து விடப்பட்ட ஊழியக்காரனுக்கு மட்டுமே, ஆசாரியனுக்கே தகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவன் தான் செய்யணும். நாய் செய்யறத இல்லைன்னா கழுதைக்கு விழுந்தது மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுங்க, சகுட்டு மெனிக்கு விழுவோம். யார் தேர்ந்துங்க, தேவன் தேர்ந்து விழுவோம். அதனால உங்கள்கிட்ட ஏதாச்சும் வந்து ஆலோசனை கேட்டால் யார்கிட்ட கேட்க சொல்லுங்க, ஊழியக்காரன் போய் கேள்வி. நீங்களாம் என்ன பண்ணக்கூடாது, எதையாச்சும் சுத்தி விட்டுட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். நைட்டு கழுதைக்கு விழுந்தது நம்மளுக்கு விழுவும் வீட்டுக்கு போனதும். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணிட்டான், நேரா போய் தூப வர்க்கத்தை போய் கையில எடுத்துட்டான். அப்ப அவன் சொன்னா, அங்க நிக்கிற ஊழியக்காரன் சொன்னா, இது நீங்க என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இது கர்த்தரால் நேர்ந்து விடப்பட்ட, கர்த்தருக்கு நியமிக்கப்பட்ட பரிசுத்தவானா இருக்கிற ஊழியக்காரன் மட்டும்தான் என்ன பண்ணணும், இதை செய்யணும், இதை செய்யாதீங்கன்னு சொன்னான். 19 பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு, இங்க ஊழியக்காரன் மட்டும்தான் இந்த இடத்தை விட்டு வெளியில போ, மீறுதல் செய்தீர். இது தேவனால் கர்த்தராலே போதும். இது நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, நீ ராஜாவா தான் இருக்கலாம், இந்த நாட்டுக்கு கோயிலுக்குள்ள வரதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நீ மீறுதல் பண்றீங்க, வெளியில போயிருங்க. இந்த தேசத்தை நீ ஆளலாம், எது வேணாலும் செய்யலாம். என்னை கூட என்ன பண்ணலாம், இந்த ஆலயத்தை விட்டு வேற ஆலயத்துக்கு மாத்தலாம். ஆனா உள்ள வரதுக்கு உனக்கு அனுமதியே கிடையாது, நீ வெளியில போ. 19 அப்பொழுது அந்த ராஜா கோபம் கொண்டு அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியனுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இவன் சொல்றான், வாழ்க்கையில தப்பு பண்றது சகஜம். நீ ராஜாவாயிட்ட, நீ நல்லா வாழ்க்கையில முன்னேறிட்ட, உன் பிள்ளைக்கு வேலையே கிடைக்காம சர்ச்சுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு, உன் பிள்ளை கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு வந்த, கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பிள்ளைக்கு உங்க வீட்டுக்காரர் நல்லா வேலை வந்த, வேலை கிடைச்சிருச்சு, உன் குடும்பத்துல சமாதானம் நல்லா சண்டையா இருக்குன்னு சொல்ல எல்லாம் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் சாமியை மறந்துட்டு உன் விஷயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. இவன் ராஜாவாயிட்டான், இவன் செஞ்சதெல்லாம் உயர்த்தப்பட்டுச்சு, இவன் செய்யற காரியங்களாம் உலகம் பூரா பரவிடுச்சு. ஆனாலும் ஆண்டவருக்கு செய்யற காரியத்தை அதுக்கு நியமிக்கப்பட்டவங்க தான் என்ன பண்ணணும், செய்யணும். இவன் என்ன பண்ணா, நீ என்னடா சொல்றது, நான் அந்த நாட்டுக்கு யாரு ராஜான்னு சொல்லி தூப வர்க்கத்தை எடுத்து இப்படி காட்டினா, நெத்தில என்ன வந்துருச்சுங்க, குஷ்டரோகம் வந்தது. அல்லேலூயா. ஒரு விஷயம் தெரியுமா, சின்ன சின்ன விஷயங்கள் தவறு செய்தோம்னா நீங்க அதை ஆண்டவன்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணிடும், அது உங்களுக்கு போயிடும். அது உங்களுக்கு நான் கவனமா இங்கே கேட்போம், அது உங்களுக்கு போயிடும்.
இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய தவறு செய்தீங்கன்னா மறுபடியும் இறைவன்கிட்ட கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சரியாக போயிடும். ஆனால் உங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்சு அதை சுட்டி காட்டும் பொழுது, ஒரு சின்ன பிள்ளை கூட செய்யலாம் தப்பு, நீங்கள் செய்கிற தப்புண்ணே அங்கிள், நீங்கள் செய்கிறது தப்பு, இல்லை உங்கள் அப்பா கண்டிக்கலாம், இல்லை உங்கள் சகோதரன் கண்டிக்கலாம், வேணாண்டா அன்னைக்கு இப்படி தான் பண்ணதுனால பிரச்சனை வந்து இன்றைக்கி நீ செய்யாத, நீ குடிக்காத, சீரட்டு குடித்தா உன் நுரையீரல் என்ன பண்ணிடும், கெட்டு போயிடும், சாராயம் குடிச்சுன்னா உன் கல்லீரல் கெட்டு போயிடும், மனைவி அடிக்காத, ஒரு பெண்ணுங்கிறவ இறைவனால் உண்டாக்கப்பட்டு இறைவனுக்கே உரிய பெண், ஒரு ஆணா இருந்து நீ அடிச்சு அவங்களை துன்புறுத்தி வேதனைப்படுத்தாத உனக்கு அது வந்து கேடா இருக்கும். கணவனை வந்து தேவ சாயலாய் உருவாக்கி இருக்கிறாங்க, மனைவியானவ கீழ்ப்படியணும், கணவனை போடா வாடா அப்படின்னு பொட்டக்கன்னு சொல்லி திட்டாத அப்படின்னு சொன்னா அது கீழ்ப்படியணும். இதை செய்யாம நீ வந்து தெரிஞ்சே மீறி செஞ்சேன்னா தேவனால் வர்ற தண்டனை உனக்கு என்னன்னு உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. இவன் நாட்டுக்கு ராஜாங்க, நெத்தில என்ன வந்துருச்சு, குஷ்டரோகம் வந்துருச்சு. அவன் சாகுற வரைக்கும் அந்த குஷ்டரோகம் போகல. குஷ்டரோகம் வந்து அடுத்த நாள் அவனை ராஜா ஸ்தானத்தை என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் யாரும் என்ன பண்ணல, அவன்கிட்ட கிட்டக்கே போகல. அன்ன வரைக்கும் நீ நினைச்சதெல்லாம் நான் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்காத. என்னைக்குமே நான் எது வேணாலும் செய்வேன், என்னால் முடியும்னு என்ன பண்ணாத நினைக்காத. உனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை செய்ய மன தாழ்மையாயிரு. அன்னைக்கு வந்த குஷ்டரோகம் சாகுற வரைக்கும் என்ன பண்ணலாங்க, அவனுக்கு போகவே இல்லை. அவனை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. மக்கள் யாரும் அவன்கிட்ட போகல, அவன்கிட்ட எதுவுமே கேட்கல. இன்னைக்கு நீ ஒரு முடிவுக்குள்ளவா, ஏதாவது நம்ம ஒரு தவறு செய்வதோம்னா அது வேண்டாத தவறு, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி மீறுதல் பண்ணி மறுபடியும் செஞ்சேன்னா அது உனக்கு சரியா வராது. அல்லேலூயா. அதை நீங்க ஒரு தீர்மானத்துக்கு உங்களுக்கு இந்த தவறு என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு வேதனைப்படுற மாதிரி மனைவியை திட்டுவாங்க, படிக்கலன்னா படிக்கலன்னு சொல்லி திட்டுவாங்க, நல்லா பேசத்தரலன்னு சொல்லி திட்டுவாங்க. பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. உனக்கு என்ன தெரியும், அந்த தாய் அவனை பெற்று வளர்த்து அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து பால் கொடுத்து படிக்க வச்சு பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு உண்டான வரைக்கும் செய்த வரைக்கும் தெரிஞ்ச அந்த தாய்க்கு அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் தெரியாதா? உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, உனக்கு நீ முட்டாள். கணவனை எடுத்தெறிஞ்சு பேசுறது அது இப்பதான் வந்துச்சு, அது வெளியில போயிடுச்சு. ஆடா மாடா 2 அரசியலை வெட்டி போட்டு தின்னுட்டு படுத்துக்கும் வாசல்ல. எங்க உன் வீட்டுக்காரர் அது போயிருக்கு, இப்படியே அப்புறமா வரும். அப்படி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள். தாவீதுன்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை மீறி பெண்களை தேடி போனார். அவருடைய மகன் சாலமோன் அவனுக்கு கொடுத்த மனைவியை மீறி இந்த இடத்துக்கு போகாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எகிப்துல போய் பார்வோன் மகளை கல்யாணம் பண்ணது இல்லாம பார்வோன் மகளை கல்யாணம் பண்ணும்போது பார்வோன் மகளுக்கு இருந்த வேலைக்காரி எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, திருமணம் செய்தார். அவங்களுக்கெல்லாம் தக்க தண்டனை தேவன் கொடுத்தார். அதே போல உசியா என்ன பண்ணான், ராஜாவானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெருமை வந்துருச்சு, நம்ம எது வேணாலும் செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணான், போய் செய்தான். ஆனா யோசேப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா அதே பார்வோன் தேசத்துல ராஜாவுக்கு அடுத்தபடி அவன் வைக்கிறதான் சட்டம், அவன் நினைக்கிறதான் காரியங்கள், அவன் எடுக்கிற முடிவு தான். ஆனா பாத்தீங்கன்னா அவன் அந்த நாட்டுக்கு ராஜாவோட தளபதியா இருந்தான். அவன் ஒரு பாவமும் செய்யவில்லை. அல்லேலூயா. ஒரு பெண் தேடி வந்து நீ வா நம்ம திருமணம் பண்ணிக்கலாம், நம்ம இந்த ஊரை விட்டு ஓடிடலாம்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்து போய் நான் என்ன பண்ண மாட்டேன், இறைவனுக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்ய மாட்டேன், எனக்கு அது வேண்டாம், அந்த பொல்லாப்பான காரியம் எனக்கு வேண்டாம், நான் அந்த நாட்டில் அடிமையா வந்திருக்கேன், நான் இறைவனுக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்ய மாட்டேன்னு தள்ளி விட்டு வெளியில ஓடி போயிட்டான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தப்பட்டு 17 வயசுல அந்த நாட்டுக்கு வந்தவன் அடிமையா, 30வது வயசுல அந்த நாட்டுக்கு ராஜாவாய் ஆக்கப்பட்டான். அல்லேலூயா. 13 வருஷம் அவன் கஷ்டப்பட்டான். நீங்க காத்திருக்கும் போது உங்களுடைய ஆசீர்வாதம் ஜீவ விருட்சமா வரும். ஒரு நிலாவின் முழு பௌர்ணமி போல வீட்டுக்குள்ள வீசும். நீ இவ்வளவு கஷ்டப்படுறமே, நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்ல நாள் கிடையாதா, நல்ல ஒரு வெளிச்சம் கிடையாதா, மன சஞ்சலமா இருக்க, நீ தேடி வரும்போது நீ இறைவனுக்கு உண்மையா இருப்பாயானால், உங்கள்கிட்ட பெருமை இல்லாம இருக்குமே ஆனால், நீ உயர வளர வளர பணங்கள் ஏற்பட காசு பணம் வரும்போது நீங்க நினைச்சுக்கணும், இவ்வளவு பேர் வியாதியோட மருத்துவமனையில் கிடக்குறாங்க, நம்மள ஆண்டவன் வீட்டில் வச்சு பார்க்குறாரு. ஒரு வியாதி வந்தால் கூட 2 நாள் 3 நாள் என்ன பண்ணிடுறோம், வீட்டில் எந்திரிச்சிடுறோம்ப்பா. இந்த இவ்வளோ பேர் வீட்டில் ரோட்டில் படுத்து கிடக்குறாங்க, நைட்டில் சோறு இல்லாமல் பிள்ளைங்களும் தகப்பனும் தாயும் கணவனும் விரட்டிடுறாங்களே. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறோம், 3 வேளை நல்லா சாப்பிட்றோம், நல்ல ஒரு வஸ்திரத்தை கட்டுறோம். இதெல்லாம் தான் சாமி தான் கொடுத்துச்சு. உங்களுக்கு இந்த ரோட்டில் நடக்கிற விஷயங்கள், ஆஸ்பத்திரி, அந்த ரோட்டில் படுத்துருக்கோம் யாருக்காண்டி வச்சிருக்காரு, நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான். நீங்கள் ஒரு மனசில் ஒட்டியே உங்களுக்கு இருக்கிற பெருமையெல்லாம் எடுத்து போடு, நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் ரொம்ப அழகாக இருக்கேன்,
என் கையில பணம் இருக்கு, நான் இந்த வேலை பார்க்குறேன், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுனா ஒரு தீர்மானம் தான் இன்னைக்கு விட்டுரு. நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம கையில எதுவுமே இல்லை, எல்லாம் இறைவன் கையில தான் இருக்கு. நீ நினைச்சேன்னா தேவன் உங்களை நிச்சயமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஒரு பெருமை எடுத்து போடுங்க, எல்லாம் இறைவனால் ஆகும், நம்மால் கூடாது என்று சொல்லி முடிவு பண்ணுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.